Realme 7 series Indiaல செப்டம்பர் 3 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இதுல ரெண்டு ஸ்மார்ட் போன் இவங்க லான்ச் பண்றாங்க. Realme 7 7 Pro. ரெண்டு ஸ்மார்ட் போனுமே வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 20k பட்ஜெட்ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படினு தெரியுது. இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதோட அவுட்லுக் எல்லாமே வந்து Realme நிறைய அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டல்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு வீடியோல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் இந்தியால என்ன பிரைசிங்ல இவங்க லான்ச் பண்ணலாம் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. So Realme உடைய 7 சீரிஸ்ல 7 மற்றும் 7 Pro அப்படினு பாத்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆன Realme உடைய 6 Proக்கு சக்சஸரா இவங்க லான்ச் பண்றாங்க. சக்சஸர் அப்படினு சொல்லும்போது வந்து சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுக்கணும். பட் இந்த ஸ்மார்ட் போன் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து சில விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. பட் சில விஷயங்கள் வந்து அப்படியே அதாவது ப்ரெடெசஸர்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் லான்ச் பண்ற மாதிரி இருக்கு. சோ முதல்ல Realme 7 உடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படினு பாத்தீங்கன்னா அவுட்லுக் அப்படினு பாத்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் நாட்ச், ரியர் சைடுல குவாட் கேமரா, Realme லோகோவோட கொடுக்குறாங்க. பட் Realme 6 விட இந்த அவுட்லுக் அதாவது கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஹவுசிங்கில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏற்கனவே இருந்ததை விட. அதே இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.5 inch Full HD + 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், IPS LCD பேனல், அதனால சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 x 1080 பிக்சல் ரெசல்யூஷன், 90.5% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ. ஸோ இந்த டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷனோட இது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கூடவே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட கொடுக்குறாங்க. அதே இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மீடியாடெக் ஹீலியோ G95ல இவங்க லான்ச் பண்ண போறதா தெரியுது. இந்த சிப்செட்டும் ஆக்டோகர் சிப்செட் 2.05 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 6 வந்து உங்களுக்கு மீடியாடெக் ஹீலியோ G90T கொடுத்திருந்தாங்க. சோ இது வந்து ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். G95ல இவங்க லான்ச் பண்ண போறாங்க. இந்த சிப்செட் வந்து இன்னும் மீடியாடெக் அனௌன்ஸ் பண்ணல. இது ரொம்பவே லேட்டஸ்டான சிப்செட். ஃபர்ஸ்ட் Realme உடைய 7ல தான் இது லான்ச் ஆக போகுது. இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய G90T உடைய ஓவர் கிளாக்ட் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது G90T விட உங்களுக்கு 15 to 20% வந்து பெட்டரா இது பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ G90T அப்படின்னு சொல்லும்போது பெஸ்டா இருந்தது கேமிங். ஸோ இந்த ஸ்மார்ட் போன்லயும் அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா இருக்கக்கூடிய குவாட் ரியர் கேமரால கொடுக்குறாங்க. பட் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சல் சோனி சென்சார்ல கொடுக்குறாங்க. அதே உங்களுக்கு Realme 6 எல்லாம் வந்து சாம்சங் சென்சார்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ சோனி சென்சார்ல இது லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு சோனியுடைய IMX682ல இது கொடுக்கலாம். 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச் ஹோல்ல 16 மெகா பிக்சல் ஃபோக்கல் 2.0 அப்பர்ச்சர்ல இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 6 விட இங்க சோனி சென்சார் கொடுத்திருக்கிறதுனால ஒரு பிக் அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா Realme 7 உடைய பேட்டரிக்கு வந்து இங்க 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ஸோ சொல்லவே வேண்டாம், Realme உடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்பவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ 5000 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், காம்பினேஷன் வந்து இங்க பெஸ்ட்டாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைப் சி போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக், டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட், கூடவே இது ஸ்பிளாஷ் ப்ரூஃபும் கூட. இதுதான் Realme 7 உடைய லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது வந்து Realme 6 விட உங்களுக்கு டிஸ்பிளே செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பேட்டரி செக்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. கூடவே இது UFS 2.1ல வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெஸ்ட்டாக இருக்கு. பட் சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்கிரேட் தான். பட் பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது, மைனர் அப்கிரேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பேக்கேஜ் Realme 7 வந்து Realme 6 விட ஒரு பெஸ்ட் அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா Realme உடைய பாப்புலர் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன் Realme 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் உடைய அவுட்லுக் வந்து உங்களுக்கு Realme 6 Pro விட உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பஞ்ச் ஹோல்ல கொடுத்துருக்காங்க. Realme 6 Pro வந்து உங்களுக்கு டூவல் பஞ்ச் ஹோல்ல கொடுத்துருந்தாங்க. கேமரா ஹவுசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா யூஸ்வலா இல்லாத மாதிரி வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஹவுசிங்ல வந்து சென்சார் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சாம்சங் உடைய சீரிஸ் மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு Realme உடைய லோகோ இருக்கு. ஸோ ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு சொல்லும்போது வந்து டீசென்ட் அவுட்லுக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா வந்து இந்த ஸ்மார்ட் போன் உடைய டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Pro வந்து உங்களுக்கு இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.4 inch Full HD + சூப்பர் AMOLED டிஸ்பிளே பேனல். ஸோ சூப்பர் AMOLED அப்படிங்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. 2400 x 1080 பிக்சல் ரெசல்யூஷன், ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90.8%. இந்த டிஸ்பிளே ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கிடையாது. நார்மல் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் வந்து காஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க சூப்பர் AMOLED பேனல் அப்படின்னு கொடுக்கறதுனால வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கும்போது காஸ்டிங்கும் அதிகமாகும். ஸோ அதனால வந்து
இதை டேலி பண்ணுறதுக்காக இப்படி கொடுத்துருக்கலாம். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் போக போக பேட்டரியோடைய ட்ரெயினும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் இப்படி கொடுத்துருக்கலாம். அதே Realme 7 Pro உடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 Proவில் கொடுத்த அதே சிப்செட் Snapdragon 720Gல தான் இதுவும் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. 8 நானோமீட்டர் சிப்செட், இதோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.3 GHz, இதோட GPU Adreno 618, இது LPDDR4X ரேமோட வருது, UFS 2.1. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Realme 6 Proவில் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போது Realme உடைய 7 Proலையும் எந்த பெரிய அப்கிரேடும் கிடையாது. அதே இதோட கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் குவாட் ரியர் கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர், இதுவும் சோனியுடைய சென்சர் சோனி IMX682ல இவங்க கொடுக்கலாம். 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சரோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே ஃப்ரண்ட் கேமரா பஞ்ச் ஹோல் நாட்ச்ல 32 மெகா பிக்சலோட கொடுக்கலாம். ஸோ கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme 7 Proவில் வந்து உங்களுக்கு ரியர் சைடு ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா தான் செல்ஃபி கேமரா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கு. அடுத்ததான் பேட்டரி Realme 7 Pro உடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4500 mAh 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ணுறது, கூடவே சூப்பர் AMOLED டிஸ்பிளே பேனலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் Realme 7 Pro உடைய ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டீசன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கேமரா செக்மெண்ட்டும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே சூப்பர் AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் பெஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு பெஸ்ட் பேக்கேஜாக தான் Realme உடைய 7 Proவும் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ரெண்டுமே, அதாவது Realme 7 Pro ரெண்டுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10 கூடவே Realme உடைய லேட்டஸ்ட் UIயோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெக்டட் லான்ச் ப்ரைஸ் Realme உடைய 7 வந்து அப்ராக்சிமேட்டாக 16 to 17,000க்கு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே Realme 7 Pro வந்து உங்களுக்கு அண்டர் 20K இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இது வந்து ரூமர்ட் ப்ரைஸ் தான், லான்ச் அன்னைக்கு தான் எக்ஸாக்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Realme 7 மற்றும் 7 Pro இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ப்ரைஸிங்கு லான்ச் ஆகும்? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.